வணக்கம். பார்ட் 31 ப்ரிஃபிக்சஸ். ப்ரிஃபிக்சஸ் பாடம்னா என்னென்னா, ப்ரிஃபிக்சஸ்னா ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஏதோ ஒரு சிம்பிள் போட்டால் அது எப்படி படிக்கணுன்றது தான் ப்ரிஃபிக்சஸ். ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடின்னு அர்த்தம். பாருங்கள், ஒரு பாயிண்ட்டாக நம்ம படிச்சுனே வரலாம். ரொம்ப ஈஸியான பாயிண்ட்டு தான் இது. முதல்ல பார்க்கலாம். முதல்ல இனிஷியல் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இனிஷியல் கான் அல்லது காம். ஒரு வார்த்தைக்கு முன்னாடி கான் அல்லது காம் என்ற ஒலி வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன எழுதுறோம்னா பாருங்க, ஏ லைட் டாட் மே பி written at the beginning of the following strokes represent con அல்லது காம். ஒண்ணுமே இல்லை. ஒரு வார்த்தைக்கு முன்னாடி கான் அல்லது காம் என்ற ஒரு சவுண்டு எழுத்துக்கள் வந்தா அந்த இடத்துல ஃபுல்லா கே என் அல்லது கே எம் எழுத வேண்டியதில்லை. ஒரு சின்ன டாட்டு வச்சு எழுதினா போதும். உதாரணம் சொல்லிடுறேன் பாருங்க. கம்பைன் பிஎன் போட்டாலே போதும். பைன், இது பைன். இங்கே இந்த ஸ்ட்ரோக்கு முன்னாடி ஒரு சின்ன டாட் வச்சா கம்பைன் படிக்கணும். கமன்ஸ் பாருங்க, காம் இருக்கு. மென்ஸ் மட்டும் எழுதுனா போதும். எஸ் மட்டும் எழுதுனா எஸ் காம், கமன்ஸ். கண்டிஷன் கான் இருக்கு. டி ஷன் போட்டா போதும், கண்டிஷன். கான் முன்னாடி வந்துச்சுன்னா ஒரு வார்த்தைக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு சின்ன டாட் வச்சு காமோ கானோ படிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், மீடியல் காம் அல்லது கான். இது ஆரம்பத்தில் வர்றது இனிஷியல் காம். இது மீடியல் காம். எப்படி படிக்கணும்னா, டிசைனிங் the form immediately following the con etc. உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. கண்டினியூ, கண்டிஷன் எழுதணும். டிஸ்கண்டினியூ இருக்கு, டிஸ்கண்டினியூ. இப்போ பாருங்க, நடுவுல கான் வந்திருக்கு. ஏற்கனவே படிச்சது இனிஷியல் கான், ஆரம்பத்தில் வர காம். இது நடுவில் வந்துச்சுன்னா எப்படி எழுதணும்னா, டிஸ் எழுதிட்டு அதை தொடர்ந்து டியூ எழுதுனா போதும். இந்த மாதிரி தொடர்ந்து டிசைன் பண்ணி எழுதுனா காம் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். மூணாவது பாயிண்ட் கே ஜாயின் அல்லது டிசைன் பண்ணி எழுதுனா என்ன வரணும்னு பார்க்கலாம். டிசைன் பண்ணி எழுதுனா அக்கமா என்று படிக்கும். அக்காம் என்ற வார்த்தை சேர்த்து படிக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்க, அக்காமடேட் கே அக்காமடேட். அக்கம்பனி அக்கம்பனி. கே டிசைன் பண்ணி அக்கம்பனி டிசைன் பண்ணி எழுதும். அவ்வளோதான். நாலாவது பாயிண்ட், டபுள் லென்த் என். டபுள் லென்த் என்ன எப்படி இருக்கும்? சாதாரணமாக இது என் டபுள் என். அது இருந்தால் அந்த மாதிரி வந்தால் இன்ட்ரோ என்று நம்ம சேர்த்து படிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு
இன்ட்ரடக்ஷன். ஒரு உதாரணம் சொல்கிறோம். நிறைய வந்து பிட்மன் ஷார்டன் புக்கில் இருக்குது, பார்த்துக்கலாம். இன்ட்ரடக்ஷன், இன்டர்வியூ போடலாம். இன்டர்வியூ என் டபுள் பண்ணால் இன்ட்ரோன்னு படிக்கலாம். 5வது பாயிண்ட். எம் டிசைன் பண்ணி எழுதுனா என்ன படிக்கலாம்? எம் டிசைன் பண்ணி எழுதுனா என்ன படிக்கலாம்? மேக்னான்னு சேர்த்துக்கலாம். மேக்னா. உதாரணத்துக்கு எழுதுனா மேக்னிடியூட். எம் டிசைன் பண்ணி பண்ணா மேக்னா. 6வது பாயிண்ட். டிஆர்எஸ் எழுதுனா என்ன படிக்கலாம்னா டிரான்ஸ்னு படிக்கலாம். என் ஒமிட் பண்ணி படிக்கலாம். அவ்வளோதான். பாருங்க, உதாரணத்துக்கு டிரான்ஸ் இங்கே என் இல்லை. டிஆர்எஸ் போட்டால் டிரான்ஸ்னு படிக்கலாம். 7வது செல்ஃப்னு ஆரம்பத்தில் வந்தால் எப்படி படிக்கணும்னா உதாரணம் சொன்னால் டிசைன்டு சர்க்கிள் எஸ் written in the second place. ஒரு வார்த்தைக்கு முன்னாடி செல்ஃப் வந்தா அந்த செல்ஃப் தனியாக சர்க்கிள் எஸ் எல் எஃப்னு போட வேண்டியதில்லை. அந்த இடத்துல 2வது பிளேஸில் ஒரு ஸ்மால் சர்க்கிள் போட்டு எழுதுனா செல்ஃப்னு படிக்கலாம். உதாரணம் சொல்லிடுறேன். செல்ஃப் டிஃபென்ஸ் மட்டும் எழுதுனா போதும். அதுக்கு முன்னாடி இந்த டிக்கு செகண்ட் பிளேஸில் ஸ்மால் சர்க்கிள் போட்டால் செல்ஃப். சாதாரணமாக இப்படி எழுதுனா இது டிஃபென்ஸ். இப்படி போட்டு ஒரு சர்க்கிள் எழுத செல்ஃப் டிஃபென்ஸ். 8வது பாயிண்ட். செல்ஃப் கான். இங்கே செல்ஃப் வந்தோம், அதை போல் செல்ஃப் கான் தொடர்ந்து வந்துச்சுன்னா எப்படி எழுதணும்னா designed circle S written in the. ஏன் இந்த சென்டென்ஸ் எழுதுறோம்னா அப்போ தான் புரியணுன்றதுக்காக. இன் தி பிளேஸ் ஆஃப் கான்டாட். கான்டாட்டுக்கு வந்து எப்படி எந்த பிளேஸில் எழுதணுமோ அந்த பிளேஸில் ஸ்மால் டிசைன் சர்க்கிள் எழுதுனா செல்ஃப் கான்னு சேர்த்து நம்ம படிக்கிறோம். பாருங்க, உதாரணத்துக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் மட்டும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எழுதுறோம். செல்ஃப் டிஃபென்ஸ் வேண்டாம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் FDNS. வெறும் புள்ளி மட்டும் வச்சா கான் அல்லது காக் வரும். அதே ஆரம்பத்தில் ஸ்மால் சர்க்கிள் எழுதுனா செல்ஃப் கான்னு படிக்கிறோம். அவ்வளோதான். 9வது பாயிண்ட். இன் பிஃபோர் சர்க்கிள். ஒரு சர்க்கிளுக்கு முன்னாடி இன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம அந்த இன் எப்படி எழுதுறோம்னா ஏ ஸ்மால் ஹூ ரிட்டன் with the right motion. ஒரு சர்க்கிளுக்கு முன்னாடி இன் வந்துச்சுன்னா இன் தனியாக எழுத வேண்டாம். எஸ்ஸு எப்படி எழுதுகிறோமோ அதன் ஆப்போசிட் டைரக்ஷனில் ரைட் மோஷனில் ஒரு ஸ்மால் ஹூக் போட்டால் இன்னுன்னு படிக்கலாம். உதாரணத்துக்கு எழுதுவோம். இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க, எண்ணுக்கு முன்னாடி எஸ் வந்திருக்கு. அந்த இடத்துல நம்ம இந்த இன்னு வந்து ஒரு ரைட் ஸ்மால் ஹூக் எழுதுனா போதும். இன்ஸ்ட்ரக்ஷன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் 10வது பாயிண்ட். லோகோகிராம் ஜாயிண்ட் அல்லது டிசைன்.
அந்த இடத்துல எப்படி எழுதணும்னா பாருங்க, உதாரணத்துக்கு எழுத அண்டர்ஸ்டாண்ட், இது அண்டர் இருக்கு ஏற்கனவே, லோவர் கிராம் அண்டர் ஸ்டாண்ட், எப்படி எழுது, அண்டர்மைண்ட், சாரி அண்டர்மைண்ட் இது எழுதுறோம். அதுக்கப்புறம் அன்இம்பார்ட்டன்ட், ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியும், ஸ்ட்ரோக்கு அந்த இடத்துல இது இம்பார்ட்டன்ட், அதில் என்ன டிசைன் பண்ணிடுது. இது லோகோகிராம். மொத்தம் இதில் வந்து 10 பாயிண்ட் இருக்குது. இந்த ப்ரெஃபிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி எழுதுனா ஸ்பீடாக எழுத முடியும். ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி ஸ்ட்ரோக் போட வேண்டியதில்லை. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஒரு 10 இன்ஸ்ட்ரக்ஷன். மறுபடியும் பார்த்தலாம். ப்ரெஃபிக்ஸு இனிஷியல் கான் வந்தால் ஒரு சின்ன டாட் அந்த ஸ்ட்ரோக்கு முன்னாடி வச்சா நம்ம காம் அல்லது காக் படிக்கலாம். உதாரணத்துக்கு கம்பைன், பைன் மட்டும் எழுதி ஒரு டாட் வச்சா கான் அல்லது காம் படிக்கலாம். கம்பைன், கம்மன்ஸ், கண்டிஷன். அதே மீடியல் காக் வந்துச்சுன்னா நம்ம டிசைன் பண்ணி எழுதுறோம். கண்டினியூ சாதாரணமாக எழுதுவோம். இது டிஸ்கண்டினியூ. கண்டினியூ வரும்போது எப்படி எழுதணும், இப்படி எழுதணும், கண்டினியூ. டிஸ்கண்டினியூ வரும்போது டிஸ் மட்டும் எழுதி டிசைன் பண்ணி கானுக்காக டிசைன் பண்ணி எழுதணும். 3வது பாயிண்ட்டு, கே வந்து ஜாயின் பண்ணியோலோ டிசைன் பண்ணி எழுதுனா அக்காம்னு படிக்கலாம், அக்காமடேட். 4th பாயிண்ட்டு, என் டபுள் பண்ணால் இன்ட்ரோன்னு படிக்கலாம், இன்டர்வியூ. அவ்வளோதான். 5வது பாயிண்ட்டு, எம் டிசைன் பண்ணி எழுதுனா மேக்னான்னு சேர்த்துக்கலாம், மேக்னிட். டிஆர்எஸ் எழுதுனா டிரான்ஸ்னு சேர்த்துக்கலாம், என் ஒமிட் பண்ணி எழுதலாம். உதாரணத்துக்கு டிரான்ஸர். அதுக்கப்புறம் செல்ஃப் என்ற ஒரு வார்த்தை வந்துன்னா அது எப்படி எழுதணும்னா, ஏ டிசைன் சர்க்கிள் எஸ் ரிட்டன் இன் தி செகண்ட் பிளேஸ். ஒரு வார்த்தைக்கு முன்னாடி 2வது பிளேஸில் ஒரு சின்ன சர்க்கிள் எழுதுனா செல்ஃப்னு படிக்கலாம். உதாரணத்துக்கு செல்ஃப் டிஃபென்ஸ். 8வது பாயிண்ட், செல்ஃப் காம் தொடர்ந்து வந்தால் அது வந்து எப்படி எழுதணும்னா, ஏ டிசைன் சர்க்கிள் எஸ் ரிட்டன் இந்த பிளேஸ் ஆஃப் கான் டாட் எந்த பிளேஸில் வைக்கிறோமோ அதே பிளேஸில் ஸ்மால் சர்க்கிள் எழுதுனா செல்ஃப் கான்னு படிக்கிறோம். 9வது பாயிண்ட், இன் பிஃபோர் சர்க்கிளுக்கு முன்னாடி இன் வந்துச்சுன்னா ஏ ஸ்மால் ஹூக் ரிட்டன் வித் தி ரைட் மோஷன். எண்ணுக்கு முன்னாடி வரீங்க, எண்ணுக்கு முன்னாடி எஸ் வந்திருக்கு, அங்கே ரைட் ஹூக் எழுதிடணும். அவ்வளோதான். லோகோகிராம்னா 2-3 வார்த்தைகள் எழுதும் சிம்பிள் தான் லோகோகிராம். அதில் வந்து ஜாயின் பண்ணியோ டிசைன் பண்ணியோ எப்படி எழுதலான்றது யூஸ் பண்ணலாம். பாருங்கள், அண்டர்மைன், அண்டர் ஏற்கனவே நமக்கு இருக்கு, மைண்ட் சேர்த்துடும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஏற்கனவே நமக்கு ஒரு கிராம் லாக்ஸ் இருக்குது. வந்து என் டிசைன் பண்ணி எழுதுகிறோம். இந்த ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. இது நல்லா புரிஞ்சு நல்லா படித்தா ஸ்பீடாக எழுத முடியும். சுலபமாக வேலை வாய்ப்புகள் பெற சுருக்கெழுத்து பயில்வோம், வாழ்க்கையில் முன்னேறுவோம். வணக்கம்.